தற்போது வளர்ந்து நல்ல நிலையில் இருக்கும் சில மூத்த மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்தார்கள். அவர்கள் தாங்கள் படித்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரை சந்திக்க சென்றனர். அந்த சந்திப்பின் போது சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருந்த அவர்களுடைய உரையாடல் திடீரென்று வேலை மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் மன அழுத்தம் பற்றிய விவாதமாக மாறியது. அப்போது அந்த மாணவர்களுக்கு காப்பி கொடுக்க சமையலறைக்கு சென்ற அவர்களுடைய பேராசிரியர் திரும்ப வரும்போது ஒரு பெரிய கூஜாவில் காப்பியையும் பலவிதமான கோப்பைகளையும் எடுத்து வந்தார். அவர் எடுத்து வந்த கோப்பைகளில் பீங்கான், பிளாஸ்டிக், வெள்ளி, எவர் சில்வர், கண்ணாடி ஆகியவைகளால் ஆன கோப்பைகள் இருந்தன. அவற்றில் சில கோப்பைகள் விலை உயர்ந்தவைகளாகவும் சில கோப்பைகள் சாதாரணமானதாகவும் இருந்தன. அந்த கோப்பைகளை அவர்களுடைய பேராசிரியர் மேஜை மீது வைத்தார். பின் அவர் அந்த மாணவர்கள் எல்லோரையும் சூடான காப்பியை அவர்களாகவே ஊற்றி குடிக்க சொன்னார். எல்லோரும் ஆளுக்கொரு கோப்பையில் காப்பியை ஊற்றி அருந்த தொடங்கினார்கள். அப்போது அவர்களிடம் பேராசிரியர் சொன்னார், நீங்கள் எல்லோரும் விலை உயர்ந்த அழகான கோப்பைகளில் காப்பியை எடுத்திருக்கிறீர்கள். மேஜையில் மீதி இருக்கும் கோப்பைகள் மிக சாதாரணமான விலை மதிப்பற்ற கோப்பைகள். உங்கள் அனைவருக்கும் மிக சிறந்த பொருட்கள்தான் தேவைப்படுகின்றன. அதைத்தான் நீங்களும் எதிர்பார்க்கிறீர்கள். அதுதான் உங்கள் பிரச்சனைகளுக்கும் மன அழுத்தத்திற்கும் காரணம். உண்மையில் நம் அனைவருக்கும் வேண்டியது காப்பியே, கோப்பை அல்ல. ஆனால் நீங்கள் எல்லோரும் விலை உயர்ந்த கோப்பையை தான் எடுக்க முயற்சித்தீர்கள். மேலும் நீங்கள் அடுத்தவர் எப்படிப்பட்ட கோப்பையை எடுத்திருக்கிறார் என்பதையும் நோட்டமிட்டீர்கள். இப்போது நீங்கள் வாழ்க்கை என்பதை காப்பி என்று வைத்துக் கொள்ளுங்கள். வேலை, பணம், சமூகத்தில் நமக்குள்ள பொறுப்பு, அந்தஸ்து ஆகியவை கோப்பைகள். இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்மால் பயன்படுத்தப்படும் கருவிகள். இவற்றால் எல்லாம் வாழ்க்கையின் தரம் ஒருபோதும் மாறாது. பொதுவாக நாம் அனைவரும் கோப்பையின் மீதே நம் கவனத்தை வைப்பதால் காப்பியின் சுவையை நாம் அனுபவிக்காமல் போய்விடுகிறோம். ஆகவே கோப்பையில் உங்கள் கவனத்தை சிதறவிடாமல் காப்பியின் சுவையை அனுபவியுங்கள். இவ்வாறு அந்த பேராசிரியர் தன் மாணவர்களிடம் அறிவுறுத்தினார்.